பெரியவங்க எப்பொழுதுமே அடுத்து நம்ம பிள்ளைக்கு அடுத்து பெண் பார்க்கறது எப்போ, அடுத்த கல்யாண வாழ்க்கை எப்போ, எப்படி செய்கிறதுங்கிற வேதனைப்படுவேன். ஆனால் அவன் முண்டாட்டியார் அவன் பட்ட வேதனை அவனுக்கு மட்டும்தானே தெரியும். அவனுக்கு நல்வாழ்வை அமைச்சு தரேன். இப்போ நீதிமன்றத்துக்கு போயாச்சாப்பா, அவளை திருத்தி தரலாம்னு நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். உன் உள்ள என்னடா வேண்டான்னு முடிவுக்கு வந்துட்டேன். நீ மட்டும் காலில் வந்துட்டு வா. நில்லுங்க எல்லாரும். அவன் அவன் தலை எழுத்து. உன் பிள்ளைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். வெளிநாட்டுக்கு உனக்கு சென்று வெற்றியடையக்கூடிய சூழ்நிலைகளுக்கு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதிக்குட்பட உனக்கு எல்லாமே நல்ல வழிகள் கிடச்சிரும். நீ நினைக்கிற கம்பெனியும் கிடைக்கும், அங்கேருந்து விசாவும் தயாராகிடும். கம்பெனி விசாவே உனக்கு கிடைக்கும். வேறு என்னடா வேணும்? இந்தா ஜெயிச்சு தாரேன். நல்லா இரு மகனே, வெற்றியாக நடக்கும். வளவளா வைக்க குழப்ப வேண்டாம். அந்த லோனை திருத்ததுக்கும் எனக்கு தெரியும், அதை தீர்க்கவும் தெரியும். சென்று வாருங்கள். அடுத்த உத்தரவில் காலை பற்றி பேசுவோம். கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் திருமணத்தை பற்றி கேட்டு வந்தவன். என்னடா வண்டி வச்சிருக்கிற? டூ வீலர். என்ன வண்டி அது? பழைய காலத்து பிளாட்டினாவன். ஸ்டார்ட் ஆக மாட்டேங்க. கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வா. என்னடா நீ வந்து உட்காந்துன கருப்புசாமி வராரு, என்னடா விஷயம்? கருப்புசாமி எனக்குமா உனக்கு? கால் வந்துட்டு வா. தங்க பைய, நல்ல பைய. உட்காரு. கொஞ்ச நேரம் சாமியை கூப்பிடுறா உள்ளத்துக்குள்ள. கருப்பசாமிக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை. கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு வழிகாட்டு மாளிகைப்பாறை. கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு. சரி. சாந்தமலை வாய் சாந்த குமரா, சாய்ந்து கொண்டைக்காரா, காலில் வந்துட்டு வரலாம். அழகர் மலையிலிருந்துல வராரு, அப்படி தானடா? கால் வந்துட்டு வா. சந்தன பொட்டழகன் சாய்ந்த கொண்டைத்தான் அழகன், வில்லு பாட்டு பாடி வந்தா விதவிதமாடி வரும். சரி, என்னப்பா வேண்டும் உனக்கு? சரி, அம்மா அப்பா எல்லாமே நான் தான்டா. இந்த மாசி சிவராத்திரிக்கு பிறகு உனக்கு திருமணம் நடக்கும். சுயமாக ஒரு தொழிலும் உனக்கு அமைச்சு தருவேன். வெற்றி பண்ணி தந்தா போதும்லா. வெற்றி மாறக்கூடிய என் பிள்ளைக்கு கூப்பிடு கருப்பசாமியா. காட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருவாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு, 30 கோடி தேவர்களுக்கு, பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சுவாமிகளுக்கு, பட்டினத்தார் திருவடிகளுக்கு, சாய்ந்த கொண்டைக்காரர் கருப்பசாமிக்கு, வீச்சர்வகரர் கருப்பசாமிக்கு, ஆஞ்சநேயமூர்த்தியினுடைய துணையும் உனக்கு கிடைக்கும். கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். இந்தா கோடிகளுக்கு அதிபதியாகி 3 வீடுகள் கட்டி மும்முரமாக வாழ்ந்து வருவாய் மகனே. இந்தா சந்தோஷம், வெற்றி அடைவார். மாலை என்ன செய்யணும் விவரத்தை சொல்லிவிட. டேய் கருப்பசாமி, அவனுங்க சாமி என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு நிம்மதியாக வாழலன்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? ஏன்னா உங்களுக்கு மதுரையா எந்த இடம்? அது எந்த ஊர் பக்கம் இருக்குது? சருகு வலையை ஒட்டி போகிற ஊரில் வெள்ளலூர். பால் பண்ணைக்கு முன்னாலே உங்கள் வீடு. சரானா, கால் வந்துட்டு வாங்க. செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. என்னடா வேணும்? முருகா முருகா முருகா. யார் நீங்கள்? சக்கரபாணி. சக்கரத்தாழ்வார் கோயில் இருக்காப்பா உங்கள் ஊரில்?
மேலூர் என்னும் தலைமை பகுதியிலே சக்கரத்தாழ்வார் பெருமாள் கோயில் இருக்கா? அவருடைய பேர் சக்கரத்தாழ்வார். உங்களுக்கு தெரியவில்லை, நான் என்ன செய்ய முடியும்? கால் வந்துட்டு வாங்க. சக்கரத்தால் உடலறுத்தான் சலந்தரனும். நாராயணனுக்கு எதுக்கு துளசி மாலை போடுறோம்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன தெரியும்? பிறகு சொல்லுவோம். அதை என்னப்பா வேணும் பிள்ளைக்கு? யாரு? இப்போ அவங்க குடும்பம் பிரிஞ்சிருக்கா? மனவேதனைக்குரியதாக நடக்கா? இப்போ என்ன வேணும் உனக்கு? இப்போ அப்போ கல்யாணம் முடிச்சு வச்சது என்னாச்சு? ஆனி மாதம் கருட தரிசனத்துக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். புரியாமலே எல்லாரும் வந்துருந்தீங்க. கால் வந்துட்டு போய்ட்டு வரலாம், விட்டுறலாம். கர்மசாமிக்கு வீடு இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? மதுரையில் வீடு இடம் சம்பந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது. செல்வத்திருமகளை திடங்கொண்டு சிந்தனை செய்திடுவோம். செல்வமெல்லாம் தருவாள் நமதொழித்துக்கு அனைத்தும் பரவும். பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மதுரையில் எங்கே இருக்கிறேன்? அதான் பாம்பு தலை மேலே நடஞ்செய்யும் பாதத்தினை புகழ்வோம். மாம்பழ வாயினிலே குழலிசை வன்மை புகழ்ந்திடுவோம். என்னம்மா வீடு பிரச்சனை? யார் இது? உன் தங்கச்சியே? அவன் முத்தார உடைய முதல் மகன், 3 பெண்களோடு வாழுகின்ற மனதை படைத்தவன். புரிகிறதா? அவனுடைய மன அலைகளை திருப்பி உன்னோட உருப்படியாக வாழ வச்சா போதுமா? கால் வந்துட்டு வா. இடையில் அவனுக்கு காலில் ஒரு சேதம். புரியுதா? எட்டி பார்த்து விட்டால் இதயத்திலே ஒரு பிரச்சனை. புரிகிறதா? இதயத்தில் பிரச்சனை இருக்கா? அவனுடைய மன அலைகளை திருப்பி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா வேற இடம் தோணுமா? என்ன பிரச்சனை? நான் கேட்கறது உன் காதில் விடல. இடம் தோணுமா? என்ன பிரச்சனை? முடிச்சுத்தார வெற்றி. அவசரப்படக்கூடியதுனால தான் உங்கள் லைஃப்லாம் இப்படி இருக்குது. நாம் சொல்கிறத கூட தெளிவாக கேட்காம உள்ள நுழையுதிய. ஏதோ கருப்சாமி கூப்பிட்டா போதும்னு நினைக்கிறீங்க. முதல்ல மனதை பக்குவப்படுத்தி பழகுங்க. நான் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லி கூப்பிடுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு வாங்க. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? நீ டெல்லி, நீ மதுரையா? அப்புறம் நுழையுத? அது எனக்கு தெரியாது. நீ இப்போ வாழுது எங்கே? ஆதார கார்டு எங்கே இருக்குது உனக்கு? போமா தானே. பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? ஓய், உனக்கு மதுரையா? கிடையாது. எனக்கு புத்தி கிடையாதா? திருவிழிபுத்தூரை தாண்டணும், டீ கல்பட்டி, பேரையூர், அந்த லைன் போவா தானே? சாக்பக் சிக் கடவுர், தேவனூர், புது தேவனூர் கல்லுப்பட்டி. அதனால தான் டீ கல்லுப்பட்டி. தெரியுமா உனக்கு? அங்கே ஒரு காந்தி கிராமம்னு ஒன்று இருக்குல்ல, சர்வோதய சங்கத்தினுடைய ஒரு ஆசிரமம். பேப்ப என்ன தெரியாதா? பேப்ப வேண்டாம், உங்கள் பையன் வேண்டாம் சார், போங்க நீங்கள். முல்ல கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் நீங்க? என்ன சொத்து உங்களுக்கு? காளியம்மா வராள எங்கே இருக்கா? இருக்காங்களா? கருப்பசாமி வராரா? இருக்காரா? முனியாண்டிக்கு எதுவும் வேண்டுதலை கிடக்கா?
அதனால் செய்யாமல் வச்சுருக்கேன். ஒன்று போல் கால் வந்துட்டுவாங்க. இப்படி கரெக்டாக வந்தால் கரெக்டாக வண்டி ஓடும். போய்ட்டு வாங்க. சும்மா மதுரைன்னு சொன்னோன்னே மேலூர்லேருந்து கீழூர், கீழூர்லேருந்து மேலூர் அப்படி வரக்கூடாது. நான் கேட்குற கேள்வி என்ன கேள்வி கேட்டேன்? அப்புறம் உங்கள்கிட்ட கல்யாணம் முடித்து வாழ்க்கையில் குழப்பமடைந்தவர்னு கேட்டேன். இவர் என்ன சொல்லி வந்தார்? மதுசூதனாம் கருணாகரா. கண்ண முடுங்கப்பா. மகாபாரதத்தை நடத்துகிற கிருஷ்ண பெருமானை கேட்டது போல உங்களுடைய சொத்துக்கள் உரிமைப்பட்ட ஒருவர் இடையிலே இறந்து விட்டார் என்று ஒரு உரிமை. யார் இறந்தது? அவர் மட்டும் இருந்திருந்தால் இந்த சொத்துக்களுக்கு ஒரு முடிவு கிடைத்திருக்கும். ஆனால் இப்பொழுது பொம்பளை ராஜ்யமும் சின்னவர்களுடைய ராஜ்யமும் இருக்கிறதுனால் இந்த சொத்துக்களிலே பிரச்சனையும் குழப்பமும் நடந்து கொண்டிருக்கின்றன. உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வாங்கோ. இதுதான் ஓட்டம். என்னடா ஒளி சொல்ல மாட்டேங்கிறீங்க? உனக்கு எந்த ஊருடா? கூப்பிட்றேன். அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுறேன். அப்படி கூப்பிட்டா தான் அந்த சக்தி உண்டு. வேறு என்னப்பா வேணும்? சொத்தை முடித்து தந்துடுறேன். இந்தா உன் தொழிலுக்கு பணமும் தானே, நஷ்டப்படாத நல் வாழ்வையும் தாரேன். இப்படி இந்தா பிடிச்சிதான் தட்டு. சின்ன பையன் ஒருத்தர்கிட்ட மாட்டியிருக்கான், வர வச்சு தாரேன். இப்படி ஜெயிச்சு தாரேன்.